வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு தெலுங்கு சொல் அந்த தெலுங்கு சொல்லுக்கான மூலம் தமிழ்ல இருக்கு. அதற்கான வேர்ச்சொல் தமிழ்ல இருக்கு. அது என்ன அப்படின்றதான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இப்போ நாம தமிழ்ல ரத்தம் ரத்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பிளட் ரத்தம் அப்படின்னு சொல்றோம். அவங்களும் ரத்தம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது அவங்க பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிற சொல் நம்மள மாதிரியே. ஆனால் அவங்க தூய தெலுங்கு சொல்லா இன்னொரு சொல்லையும் பயன்படுத்துகிறாங்க. அது என்ன அப்படின்னா நெத்துரு நெத்துரு அப்படின்ற சொல்ல பயன்படுத்துகிறாங்க. இந்த நெத்துரு அப்படின்ற சொல்லுக்கான வேர்ச்சொல் மூலம் தமிழில் இருக்குது. அதாவது இந்த நெத்துரு அப்படின்ற சொல்லுக்கான முந்தைய வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெய்த்தோர். நெய்த்தோர் அப்படின்ற தமிழ் சொல் தான் தெலுங்குல நெத்துரு அப்படின்னு மாறி இருக்கு. இந்த நெய்த்தோர் அப்படின்ற சொல் ஏன் வந்தது, அதற்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெய்த்தோர் இல்லையா, இதை இரண்டா பிரிக்கலாம். நெய் கூட்டல் தோர். நெய் கூட்டல் தோர். நெய் அப்படின்னா திரவ நிலையில, நீர்ம நிலையில, லிக்விடா இருக்கிறத நாம நெய் அப்படின்னு சொல்லுவோம். நாம சமையலுக்கு பயன்படுத்துறது மட்டும் நெய் இல்லை, திரவ நிலையில, நீர்ம நிலையில, லிக்விடா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கூட நெய் தான். இப்போ நெய் கூட்டல் தோர் இல்லையா? நெய்னா என்னன்னு பார்த்தோம், திரவம்னு பார்த்தோம். தோர் அப்படின்னா சிவப்பு நிறத்தை குறிக்கின்ற ஒரு சொல். அகராதியில தோர்க்கு சிவப்பு நிறம் அப்படின்னு கொடுக்கல, தோரை தோரை அப்படின்னா சிவப்பு நிறம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நெய் அப்படின்னா திரவம், தோர் அப்படின்னா சிவப்பு, சிவப்பு நிறத்தில் இருக்கின்ற திரவம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் நெய்த்தோர் அப்படின்னு நாம தமிழ்ல சொல்றோம். தமிழ் அகராதியில இந்த நெய்த்தோர் அப்படின்ற சொல்ல நீங்க பார்க்கலாம். அந்த நெய்த்தோர் தான் நெய் கூட்டல் தோர், திரவ நிலையில இருக்கிற சிவப்பு நிறத்தை நெய்த்தோர் அப்படின்னு சொல்றோம். அந்த நெய்த்தோர் தான் தெலுங்குல நெத்துரு அப்படின்னு மாறி இருக்கு. இந்த நெத்துரு அப்படின்ற சொல்லுக்கான மூலம் என்ன, அதற்கான பொருள் என்ன அப்படின்னு நீங்க தெலுங்கர்களை கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அதற்கான மூலம் தமிழ்ல பார்த்தா தான் தெரியும்.